வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும் போது மானுடம் உயர்வு பெறும். இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும் போது வாழ்வே முழுமை பெறும். தந்தையை நம்பி தன்னுயிர் தந்த இயேசுவின் பலியில் நாமும் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எம் வசந்தபுரம் மக்கள் வாழும் குடும்பங்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு வாழ்வழிக்கும் மூச்சாக வாழ இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கும் தந்தையர்கள் இணைந்து பாசத்தின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கின்றோம். நலிந்தவர்கள் ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் பாசம் காட்டி எங்கள் பங்கு மக்களை சிறப்புடனும் பாசத்துடனும் வழிநடத்தி வரும் எமது பங்கு தந்தை அவர்களை அன்பின் ஒளியை ஏற்ற அன்பாய் அழைக்கின்றோம். தியாக உணர்வுகள் மேலோங்கி அன்பியம் சிறப்பாக செயல்படவும் ஆலய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களாகவும் காணப்படுகின்ற
நமது மூன்றாவது அன்பிய நிர்வாகிகள் இணைந்து தியாகத்தின் ஒளியை ஏற்ற அன்பாய் அழைக்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு ஏற்ப ஆலய வளர்ச்சியிலும் அன்பியத்தை நடத்துவதிலும் ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நான்காவது அன்பிய நிர்வாகிகள் இணைந்து ஒற்றுமையின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கின்றோம். இருளை அகற்றுவது ஒளி. உலகில் எல்லா மதங்களும் ஒளியை முன்னிறுத்துகின்றன. சிறு பிள்ளைகளை இறைவன் என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறுகிறார். நாமும் சிறு பிள்ளைகளாக கபடு அற்றவர்களாக மகிழ்ச்சியாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் இறைவன். எனவே 3 மற்றும் 4வது அன்பிய சிறு பிள்ளைகள் இணைந்து ஒளியேற்றுவார்கள். குழந்தை இயேசுவின் அருள் வழி நடப்போம். அருள் ஆசி நிறைவாய் பெறுவோம். இறைவன் வழியில் நீ நடந்தால் உனக்குள் இல்லை உலக பயம். குழந்தை இயேசுவின் விழாவில் 2ஆம் நாள் விழாவிற்கு வருகை தந்துள்ள யாவரையும் 3 மற்றும் 4ஆம் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விழாவின் மைய சிந்தனை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாகும் என்பதாகும். ஒரு குழந்தையின் வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு இன்றியமையாதது. அதைப்போல் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமும் இன்றியமையாதது. நவநாகரிக உலகில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள், அறிவியல் படைத்து வரும் சாதனைகள், அவற்றின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் சிந்தித்து செயல்படும் பக்குவத்தையும் அறிவுரைகளை ஏற்று வாழும் மனநிலைகளையும் மறந்து வருகின்றோம். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். செய்யும் தவறுகளை ஏற்று வாழும்போது ஞானத்தை உணர்கின்றோம். கண்டித்தலையும் தண்டித்தலையும் நாம் ஏற்று வாழும்போது நாம் இறைவனுக்கு ஏற்புடையவராகின்றோம். கடவுள் நம்மை நிறைகளோடும் குறைகளோடும் ஏற்றுக்கொள்கின்றார். நம்மை அதிகமாக அன்பு செய்கின்றார். அந்த அன்பால் இயேசு சில நேரங்களில் நம்மை கண்டிக்கின்றார். அந்த கண்டித்தலை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளும்போது நம் வாழ்வு சிறப்பானதாக மாறுகின்றது. எனவே ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வளிக்கும் ஊற்றாய் மாறுகின்றது என்பதை உணர்ந்தவர்களாய் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வந்து அவர் திரும்ப நின்று அவருக்கு நாம் புகழ் பாடுகின்றோம். கடந்த ஓராண்டாக நமக்கு இறைவன் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை நாம் போற்றுகின்றோம். இந்த விழா நாட்களெல்லாம் நாம் இணைந்து வருவதற்காகவும் இறையாசிரை பெறுவதற்காகவும் நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த விதத்திலே இந்த நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து இறையச்சம் மிகுந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்கின்றோம். கடவுள் நம் அனைவருடைய வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்து நம்முடைய உள்ளத்தின் தேவைகள் யாவற்றையும் நிறைவேற்றி இந்நாளில் நம் அனைத்து குடும்பங்களையும் கனிவோடு ஆசீர்வதிக்கும்படியாக இவ்வலையிலே ஜெபிப்போம். இந்த விழா நாட்கள் சிறப்பான இறைவனுடைய அருளை நமக்கு தர தொடர்ந்து நம்பிக்கையோடு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். மனம் வருந்தி மனம் தீருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னி தருள உம்மை வேண்டுகிறேன். மனம்
அச்சம் கொள்ளாமல் வெளி அடையாளங்கள் ஆடம்பரங்களில் கவனம் செலுத்தி ஆன்மீக தயாரிப்பில் எங்கள் கவனத்தை செலுத்தாமல் பிறருக்கு நற்செய்தியை சான்று பகிராமல் தீய வார்த்தைகளை பகிர்ந்து வந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பீர் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கூறிய இறைவா, பிறர் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்காமல் தினம்தோறும் திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணை அருந்தி பிறருக்கு எதிராக தீமை செய்து வருகின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். மன்னிப்பீர் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன் என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நல்வாழ்வுக்கு வழிகாட்டுவது இறைவார்த்தை என்பதை தெரிந்திருந்தும் இறைவார்த்தையை வாசித்து அதன்படி வாழாமல் எங்கள் மனம் போன போக்கில் தொலைக்காட்சி தொடர்கள், கைபேசி இவைகளில் எங்கள் கவனத்தை செலுத்தி வருகின்றோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மன்னிப்பீர் இறைவா. மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன் என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் பலகீனங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்றிருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து குழந்தை இயேசுவின் பாதத்தில் நின்று மன்றாடி எங்கள் வாழ்வில் மாற்றங்களை காணவும் எங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர் நிறைவாக இவ்விழா நாட்களில் பெற்றுக்கொள்ளவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஞானத்தின் தொடக்கம். தந்தையின் கட்டளைகளையும் தாயின் அறிவுரையும் ஏற்று நடப்பவர் நல்வாழ்வு காண்பார்கள் எனவும் அப்போதனைகள் கல்வாரி விளக்காய் வழிகாட்டும் எனவும் இவ்வாசகம் கூறுகிறது. நாமும் தாய் தந்தையின் போதனைகளை ஏற்று நம் வாழ்வை ஒளிவிளக்காய் மாற்ற நீதிமொழிகள் நூல் நமக்கு அறிவுறுத்துகிறது. வாசகத்தை வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளை வாழ்வோக்குவோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள இறைவார்த்தைகள். பிள்ளாய், உன் தந்தையின் கட்டளையை கடைபிடி, தாயின் அறிவுரையை புறக்கணியாதே. அவற்றை எப்போதும் உன் இதயத்தில் இருத்திவை. உன் கழுத்துக்கு மாலையென அணிந்து கொள். நீ நடந்து செல்லும்போது அவை உனக்கு வழிகாட்டும். நீ படுத்திருக்கும் போது அவை உன்னை காவல் காக்கும். விழித்திருக்கும்போது உன்னுடன் உரையாடும். கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி. கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உண்மை கேடயமாய் வாய்மை கவசமுமாய் உண்மை கேடயமாய் வாய்மை கவசமுமாய் உன்னதருந்தன் உறைவிடம் நாடி வந்தேன் தெய்வமே. இறகுகள் அரணாக இறகுகள் புகழாக அரவணைத்து காத்திடும் அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன் கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். தீமை எதுவும் நேராமல் வாதை என்னை நெருங்காமல் தூதர் சூழ சொல்கிறீரும், தூதர் சூழ சொல்கிறீர். கல்லின் மேல் கால் மோதாமல் செல்லும் இடமெல்லாம் காக்கின்றீர். கைகளாலே தாங்குவீர், கைகளாலே தாங்குவீர். தேவையின் வேளையில் தேடி வந்தேன் தெய்வமே. தேடி வந்தேன் தெய்வமே. வேண்டலுக்கு பதில் தாரும், துன்ப நேரத்தில் துணையாகும். நீடிய ஆயுளும் அமைதி நிறைந்த வாழ்வையும் மீட்பர் எனக்கு அருளுவீர். அன்பு தெய்வமே, அன்பு தெய்வமே. கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினே கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகலிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே, உன் பாதுகாப்பின் நிழலில் நானும் தங்கி மகிழ்ந்து வாழ்வினாலும். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன். கையருந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். உலகில் வாழ இறை நம்பிக்கை தேவை. நேர்மையுடன் நடப்பவர் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் எனவும், ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற மன உறுதி நமக்கு தேவை எனவும் இவ்வாசகம் கூறுகின்றது. நம் நம்பிக்கையும் மன உறுதியும் பெற இறைவனிடம் ஞானத்தை வேண்டி
தூய பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. வாசகத்தை வாசிக்க கேட்டு வார்த்தைகளை வாழ்வாக்குவோம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 36 முதல் 39 முடியவுள்ள இறைவசனங்கள். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வாரென்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் நான் கேட்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அலகு 14 அருள்வாக்குகள் 6 முதல் 8 மேலும் 17 முதல் 20 வரை. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையை அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். ஒரு அழகான ஒரு மையக்கருவை நாம் இன்றைய நாளிலே நாம் தேர்ந்தெடுத்து சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்றாகும் என்ற ஒரு சிந்தனையிலே
நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லுகிறது. நாம் இங்கே அச்சம் என்பது விளக்கமாக நாம் அச்சம் என்று சொல்லுகின்ற பொழுது அது நாம் பயந்து ஒளிவது அல்லது நாம் மற்றவரை கண்டு அஞ்சி நடுங்குவது என்று விளக்கமாக அது பொருள் கொள்ளப்படும். ஆனால் இந்த மையக்கருவிலே, இந்த மைய சிந்தனையிலே கொடுக்கப்பட்டதுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இங்கு அச்சம் என்பது பயந்து நடுங்குவதல்ல, அதே போல பயந்து ஒளிந்து ஓடுவது அல்ல. மாறாக இறைவனை ஆழமாக மதித்து அவரை நேசித்து அவரது விருப்பத்திற்கேற்ப நம்மை வாழ வைப்பதுதான் இங்கே அச்சம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இறைவன் மீது நாம் வைத்திருக்கும் அளப்பரிய அன்பும் மரியாதை கீழ்ப்படிதல் என்பதாகும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்ல போனால் எவ்வாறு பெற்றோர் பிள்ளைகள் அந்த கீழ்ப்படிதல் அல்லது ஆசிரியர் மாணவர்கள் அந்த கீழ்ப்படிதல் அந்த ஒரு நிகழ்வை நாம் நமக்கு சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு மையக்கரு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சற்று அலசி ஆராய்ந்தோம் என்றால், நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி இருக்கின்றோம், புத்தாண்டை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் இரவு வேளையிலே நாம் பலரும் குடிலெல்லாம் பார்க்க போயிருப்பீங்க. எப்படி இருந்தது? ரோட்டு ஓரங்களிலெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி எல்லாம் பயம் இல்லாமல் போனீங்களா? எப்படி ஃப்ரீயாக போனீங்களா? எப்படி போனீங்க? எப்படி போனீங்க? போவே இல்லையா? யாரும் போவில்லை. போனீங்களா போவில்லையா? பதில் சொல்லுங்க. போனீங்க. போகும்போது ரோட்டில் எல்லாம் நிறைய பைக்கில் காரில் தான் போயிருப்பீங்க. பயத்தோடு போனீங்களா பயம் இல்லாமல் போனீங்களா? ஏன் பயத்தோடு போனீங்க? ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக பைக்கு காரெல்லாம் நமக்கு வந்திருக்கோம். அப்படி தானே? அவ்வளோ கண்ணை முடிச்சு வந்திருப்பாங்க. புத்தாண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? பைக்கு ஸ்டாண்டை தட்டி விட்டுட்டு ரோட்டில் தீ எரிஞ்சிட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த கழிந்த வாரத்திலே கேரளாவிலே ஒரு கேரளா மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. 2-3 காரிலே என்ன செய்தாங்க? இளையோர்கள். நமக்கு இன்னைக்கு காரில் பார்த்திங்கன்னா டாப்பில் திறந்து விட்டுட்டு போகலாம். இன்னைக்கு கார் அப்படி விட கார் வந்திருக்கு இல்லையா? வந்திருக்கோம் வரலையா? அந்த காரில் திறந்து விட்டுட்டு மேலே 2-3 இளைஞர்கள் நிற்கிறாங்க. சைடில் கிளாஸில் அந்த தாத்து போட்டு சத்தம் போடுறாங்க. பின்னாடி டிக்கி இருக்குது தெரியுமா? அந்த டிக்கியை திறந்து மேலே எழுப்பி விட்டுட்டு அதில் பின்னாடி 4-5 இளைஞர்கள் இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு போகிறாங்க. எப்படி இருக்குது? அதை இந்த மற்ற மலையாள நியூஸில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கிறது? நம்ம ட்ராவல் பண்ணுகின்றவர்களுக்கு தான் பயம். இதெல்லாம் ஒரு சில நிகழ்வுகள். நம் அன்றாட ஒவ்வொரு நாளும் நாம் தெருவிலே சாலைகளிலே நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வுகள். இன்று யாருக்கும் எதற்கும் பயம் இல்லை. இன்று யாராக இருந்தாலும், அது இளைஞர்கள் மட்டுமல்ல, நம்மள சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்று பயம் இல்லை. இன்றைய சமுதாய சீரழிவுக்கு காரணம் இன்று பயம் இல்லாத ஒரு நிலைதான் காரணமாக இருக்கின்றது. இன்று உயிருக்கு பயம் இல்லை. இதுதான் நான் சொன்ன இந்த நிகழ்வுகள் எல்லாம் காரணம். இந்த ரோட்டில் நிறைய வண்டி போயிட்டு தான் இருக்குது. அங்கே தான் என்ன நடக்கும்? பைக் ரேஸ் நடக்கும். அப்படி தானே? நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக் ரேஸ் நடக்கும். ஏன்? உயிருக்கு பயம் இல்லை. உயிருக்கு பயம் இருந்தால் அங்கே பைக் ரேஸ் நடக்குமா? இருக்குமா? அப்போ உயிருக்கு பயம் இல்லை. இதை வாகனத்தை எப்படியும் ஓட்டி செல்லலாம் என்ற ஒரு இன்று தேர்வுக்கு பயம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய தேர்வுக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு பயம் இருக்குதா?
எந்த பிள்ளைக்கும் பயம் இல்லை. யார் பயப்படுறா? பெற்றோர் தான் பயப்படுறாங்க, ஆசிரியர் தான் பயப்படுறாங்க. இன்னும் ஆசிரியர் தான் டென்ஷன். பிள்ளைங்களுக்கு பயமே இல்லை. பிள்ளைங்க நல்ல நிம்மதியாக தான் இருப்பாங்க. யார் பயப்படுறா? யார் பயப்படுறா? பெற்றோர் தான் பயப்படுறாங்க. என் பிள்ளை படிக்கையிலேயே நைட்டு எழுப்பி விடுவாங்க. ஆசிரியர்கள், எங்கள் ஸ்கூலில் எந்த பிள்ளைங்களும் என்ன செய்யக்கூடாது, ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் தான் டென்ஷனில் உட்காந்து பிள்ளைங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டேய் படிச்சியா? அந்த பிள்ளைங்க வீட்டில் என்ன செய்வாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க, மொபைல் விளையாடிட்டு இருப்பாங்க, அல்லது எங்கேயாவது டிவி பார்த்துருப்பாங்க. இதுதான் நடக்கிறது. அப்போ தேர்வு என்று யாருக்கு பயம் இல்லை? பிள்ளைகளுக்கு பயம் இல்லை. யாருக்கு பயம் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு பயம் இல்லை. பயப்பட வேண்டாதவர்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எனவே பிள்ளைகள் தகுந்த தயாரிப்பு இல்லை. அதே போல் நம்முடைய ஸ்டேஜில் நிகழ்ச்சி நம்ம நடக்குது. ஸ்டேஜில் ஏறுறாங்க பிள்ளைங்க. ஸ்டேஜில் ஏற பிள்ளைங்களுக்கு பயம் இருக்குதா? பயம் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு பயம் இல்லை. இன்னைக்கு ஸ்டேஜில் ஏறுறதுக்கு பிள்ளைங்களுக்கு பயம் இல்லை. அன்னைக்கு பயம் இருந்துச்சு. எனவே நிகழ்ச்சிகளை நன்றாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தயாரிப்பு இருந்தது. நன்றாக பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்ற ஒரு தயாரிப்பு இருந்தது. இன்னைக்கு பிள்ளைங்க மறைக்கல்வி ஆசிரியர்கள் தெரியும், அன்பியத்தில் தெரியும். பிள்ளைங்களை கூப்பிட்டா எத்தனை பிள்ளைங்க வருவாங்க? ப்ராக்டிஸ் வருவாங்களா, வர மாட்டாங்களா? மறைக்கல்வி ஆசிரியர் இருக்கிறீங்களா தெரியும். உங்கள் கிளாஸில் பிள்ளைங்க ப்ராக்டிஸ் கூப்பிட்டா வருவாங்களா, வர மாட்டாங்களா? வரவங்களா வர மாட்டாங்களா? எல்லா பிள்ளைங்க வர மாட்டாங்க. கரெக்டாக ஏன்? நான் படித்தாச்சு. நமக்கு இன்னைக்கு பர்ஃபெக்ஷன், முழுமையாக பயிற்சி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. நான் நன்றாக பயிற்சி பெற வேண்டும், நடனம் நன்றாக ஆட வேண்டும், நாடகம் நன்றாக நான் பயிற்சி எடுத்து இந்த அரங்கத்திலே நான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் இல்லை. வீட்டிலே அந்த பயிற்சியை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. எனவே அந்த ஸ்டேஜ் பயம் யாருக்கும் இன்று இல்லை. அன்புக்குரியவர்களே, அதே போல வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இன்று இல்லை எதிலும் சரி. எனவே தான் நம்முடைய பிள்ளைகள் அது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, அது பேச்சு போட்டியாக இருந்தாலும், பாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, தேர்வாக இருந்தாலும் சரி, எதிலும் அவர்கள் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. எனவே இவ்வாறு நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இன்று யாரையும் மதிப்பதில்லை நம்முடைய பிள்ளைகள். நீ கோயிலில் வெளியே பிள்ளைங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களை வெளியே விளையாடிட்டே இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய நிலை. அப்போ யாரையும் மதிப்பது இல்லை. அது ஆசிரியர்களாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், வழிகாட்டிகளாக இருக்கலாம். இன்று யார் சொல்வதையும் நம்முடைய பிள்ளைகள் கேட்கின்ற ஒரு சூழலிலே இல்லை. இன்று பயம் இல்லை. யார் பயப்பட வேண்டுமோ அவர்கள் பயப்படவில்லை. இதுதான் இன்றைய ஒரு சூழலுடைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்கள் எல்லாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாறிவிட்டார்கள். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போனோன்னா எது தேவையோ அது நாம் எடுத்துடலாம். அப்படிதான் எடுத்து கடைசி பே பண்ணால் போதும். அதே போல் நம்முடைய வீட்டில் பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எது கேட்டாலும் என்ன செய்கிறாங்க எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. எது கேட்டாலும் நாம் என்ன செய்கிறோம்? வாங்கி கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை வாங்கி கொடுக்கின்ற ஒரு நிலை. எனவே தான் நம்முடைய பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஒரு தாமரை இலை போன்ற ஒரு உறவு தான் இருக்கிறது. தாமரை இலையில் தண்ணி ஒட்டுமா? ஒட்டாது. அதே போன்ற உறவு தான் உங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதுதான் உண்மை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பல வேளையில் நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு, நம்முடைய ஊர்லெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சின்ன பிள்ளை கையில் பைக்கை கொடுத்துட்டு அம்மா அப்பா பின்னாடி இருந்து வருவாங்க. நம்முடைய கோயிலுக்கெல்லாம் அப்படி தானே? நம்முடைய அரசு என்ன சொல்லுது? குறைந்தபட்சம் 18 வயசு மேலே தான் வாகனம் ஓட்ட வேண்டும், லைசன்ஸ் எடுத்துருக்கணும். ஆனால் நம்முடைய ஆலயத்துக்கு, நம்முடைய சாலைகளிலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் தான் நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு நாம் வழி நடத்துகிறோம். அந்த பிள்ளைங்களை பைக் ஓட்ட சொல்லிட்டு நம்முடைய பெற்றோர்கள் நாம் பின்னால் அமர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் ஒரு பயமற்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நாம் இறைவன் மீது கொண்டு இருக்கின்ற அச்சம்தான்
அது வாழ்விற்கு ஊற்றாக அமையும் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதலாக நாம் ஆண்டவர் மீது அச்சம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் மீது அச்சம் கொள்ள வேண்டும் என்றால் அது எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் முதலாக அது ஆண்டவருடைய வல்லமையை கண்டு நாம் வியப்பது, அவரது அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. அன்புக்குரியவர்கள், இதுதான் முதல் சிந்தனை. அதாவது அவர் கடவுள், நாம் அவருடைய பிள்ளைகள். நான் தொடக்கத்தில் சொன்னது போல அவர் நம்மை படைத்திருக்கின்றார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரை மதிக்க வேண்டும். அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். எவ்வாறு எந்த ஒரு குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உறவு நன்றாக இருக்கிறதோ, பெற்றோர் பெற்றோராக பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த ஒரு குடும்பம் நன்றாக இருக்கும். பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையிலே ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக, மாணாக்கர் மாணாக்கர்களாக, அதே போல மறைக்கல்வியிலே வழிகாட்டிகளாக பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அந்த ஒரு சமூகம், அது ஒரு பள்ளிக்கூட வகுப்பறை நன்றாக இருக்கும். அந்த ஒரு வேறுபாடு இருக்க வேண்டும். இன்று அத்தகைய ஒரு வேறுபாடு இல்லை. எனவே அந்த பெற்றோர்கள் சொல்வதை அந்த பிள்ளைகள் கேட்டு கண்டிப்பாக நடக்க வேண்டும். அந்த பெற்றோர் சொல்வது நன்மைக்கு என்பதை அந்த பிள்ளைகள் ஏற்று நடக்க வேண்டும். அதே போல தான் கடவுள் சொல்வது, நாம் எல்லாம் பிள்ளைகள், கடவுள் சொல்வது நன்மைக்கு, அந்த விவிலியம் சொல்வது நல்லதற்கு என்பதை உணர்ந்து நாம் அதை மதித்து ஏற்று நாம் வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்வது. கடவுள் சொல்லுகின்ற கட்டளைகள், அந்த அறிவுரைகளை நாம் ஏற்று நடக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்விற்கு ஒளியாக இருக்கிறது. அது முதல் சிந்தனை. இரண்டாவது, ஆண்டவருடைய அச்சம் நம்மை பாவத்திலிருந்து விலக்குகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் அச்சத்தினால் மனிதன் தீமையை விலக்குகிறான் என்று சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் மீது நாம் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது நாம் பாவத்திலிருந்து தீமையிலிருந்து நம்மை விலக்குகிறது. நாம் என்ன செய்கிறோம்? பொய்யை தவிர்க்கிறோம், அநீதிகளை தவிர்க்கிறோம். நாம் யாரும் இல்லாத வேளைகளிலும் நாம் இல்லை நல்லவர்களாக வாழ்கிறோம். நல்ல பிள்ளைங்க அப்படிதானே? இப்போ வீட்டில் அம்மா அப்பா பார்க்குற பொழுது தான் நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்களா? நல்ல பிள்ளைங்க ஆமாவா இல்லையா? நல்ல பிள்ளைங்கன்னா என்னது? பெற்றோர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் அவன் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், தான் நல்ல பிள்ளைங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த பிள்ளைங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்க நல்ல பிள்ளைங்க. அப்போ ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற அச்சம் அவர்களை பாவங்கள் செய்வதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது. ஏனென்றால் கடவுள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நாம் பாவம் செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்ற ஒரு விதமான அச்சம் நம்மை பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா என்ற ஒரு சிந்தனை நம்முடைய மனச்சான்றை கேள்விக்குள்ளாக்குகிறது. எனவே இது நமக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து நம்மை செயலாற்றுகிறது. அப்போ ஆண்டவர் மீது அச்சம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை பாவம் செய்வதற்கான சூழல் வருகின்ற பொழுது கூட நமக்கு அந்த நேரத்திலே அது பாதுகாப்பு அரணாக அந்த அச்சம் நம்மை பாதுகாக்கிறது. மூன்றாவது, இந்த ஆண்டவருடைய அச்சம் என்பது தூய ஆவியானுடைய 7 கொடைகளில் ஒன்றாக அது இருக்கிறது. எனவே இது கடவுளை வியந்து போற்றவும் அவரது திருவுளத்திற்கேற்ப பணிந்து நடக்கவும் நமக்கு ஆற்றலை தருகிறது. நாம் பார்த்திருக்கிறோம், திருமுழுக்கின் வழியாக நாம் இந்த தூய ஆவியினுடைய இந்த ஆற்றலை நாம் பெற்று இருக்கிறோம், இந்த கொடைகளை பெற்று இருக்கிறோம். இவையெல்லாம் எதற்காக? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த ஆவியினுடைய வரங்களை பெற்று நாம் ஆவியினுடைய வழிகாட்டுதலிலே வாழ்வதற்காக. எனவே இந்த இறையச்சம் என்பது அந்த கொடைகளில் ஒன்று. அப்போ நாம் இவற்றை பெற்று கடவுளுடைய பாதுகாப்பிலே நாம் வாழ்வதற்கு, கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதற்கு, இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். நான்காவதாக, இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் மனிதர் உலக மனிதர்களுக்கு அஞ்சி நடக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ நாம் கடவுளுக்கு அஞ்சி நடந்தால் நம் மனிதர்களுக்கு யாருக்கும் அஞ்சி நடக்க வேண்டிய தேவையில்லை.
மனிதர் யார்? மனிதர் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம கடவுளுக்கு அஞ்சு நடந்தால் நாம் மனிதருக்கு அஞ்சு நடக்க வேண்டிய தேவையில்லை. நாம் இன்னைக்கு உலகத்தில் யாருக்கு நம்ம அஞ்சு நடக்கிறோம்? நம்ம இன்னைக்கு கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறோமா, மனிதருக்கு அஞ்சு நடக்கிறோமா? இன்னைக்கு யாருக்கு அஞ்சு நடக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு கடவுளுக்கு அஞ்சு நடப்பதில்லை. நம்முடைய சமுதாயத்திலே மனிதர்களுக்கு அஞ்சு நடக்கின்றோம். அவன் என்ன செய்து போடுவானோ அல்லது அவங்க என்ன செய்து போடுவாங்களோ, அவன் என்ன சொல்லுவாங்களோ. எனவே கடவுள் மீது கொண்டுள்ள அச்சம், நாம் சக மனிதர்களை யாரையும் கண்டு அச்ச வேண்டிய தேவையில்லை. ஏன் உலகை படைத்த கடவுளோடு நாம் இருக்கின்றோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வு நமக்கு தருகிறது. எனவே இந்த கடவுளோடு இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு துணிவை தருகின்றார், நிறைவான மகிழ்ச்சியை தருகின்றார், மன அமைதியை தருகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளோடு அச்சத்தோடு இருக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு இணைந்து வாழ்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்திலே யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஐந்தாவதாக, நாம் கடவுளோடு அச்சம் கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, அதுதான் வாழ்வளிக்கும் ஊற்றை நாம் பெறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, எந்த வகையான ஊற்றை நாம் பெறுகின்றோம்? அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் இல்லை என்றால் சாபம். ஆசீர்வாதம் என்பது ஒரு குடும்பத்தை அல்லது சமூகத்தை அது வாழ வைக்கும். சாபம் என்பது அது ஒரு குடும்பத்தை அல்லது சமூகத்தை வேரோடு அழிக்கும். நாம் தொடக்க நூலிலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசியை வழங்குகின்றார். ஏனென்றால் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடந்தார். அப்ப கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்றவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கும். அன்புக்குரியவர்களே, எனவே யாரெல்லாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. இல்லாதவர்களுக்கு கடவுளுடைய சாபம் உண்டு. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கின்றோம். ஏன் அந்த மக்கள் நாடு கடத்தப்பட்டார்கள்? கடவுளுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்கள் அஞ்சி அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லையோ அப்பொழுது அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கடவுள் மீது அச்சம் கொண்டு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களிலே நாம் கொடையாக பெறுகின்றோம். அடுத்ததாக, நாம் கடவுளுக்கு அஞ்சி நாம் வாழுகின்ற பொழுது முதலில் ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம். இரண்டாவதாக, நாம் எந்த விதமான முடிவுகளை நாம் எடுப்பதற்கு முன்பு கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நாம் ஜெபிக்கின்றோம். இதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர் எப்பொழுதெல்லாம் முக்கியமான காரியங்களை அவர் செய்தாரோ அவர் என்ன செய்தார்? அவர் கடவுளோடு சென்று ஜெபித்தார் இயேசு. எனவே நாம் ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுகின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்? நாம் ஆண்டவரோடு ஜெபிப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். எனவே தான் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? படத்து முன்னாடி ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம், அப்படி தானே? அப்போ கடவுள் மீது நாம் அச்சம் இருந்தால் நாம் அதை சொல்லுவோம், கடவுள் மீது ஜெபிச்சுட்டு போவோம். ஏனென்றால் கடவுள் நம்மை வழி நடத்துவார். அப்போ கடவுள் மீது அச்சம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்வோம். அச்சம் இல்லைன்னா நம்ம கடவுளை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லையே. அப்போ யாரெல்லாம் கடவுள் மீது அச்சம் கொண்டவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் கடவுளை அந்த வாழ்வின் ஊற்றாக நாம் நினைத்து கொண்டு நாம் கடவுளிடத்திலே நாம் ஜெபித்து விட்டு தான் நாம் வெளியே செல்வோம். எங்கு சென்றாலும் நம்ம வீட்டில் முன்ன இங்கே எல்லா வீட்டிலையும் என்ன வச்சுருப்பீங்க? எல்லாரும் வீட்டில் முன்ன என்ன படம் வச்சுருப்போம்? என்ன படம் வச்சுருப்போம்? இயேசுவின் படம் வச்சுருப்போம், இயேசு திருஹிருதயம் தானே. அப்போ நம்ம ஒரு செகண்டு நாம் ஜெபிச்சுட்டு நாம் செல்ல வேண்டும், அப்படி தானே? அப்போ கடவுள் மீது அச்சம் இருந்தால் நாம் அதை செய்வோம். அப்போ இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களை செய்கின்ற பொழுதெல்லாம் அவர் தந்தை கடவுளோடு ஜெபித்தார், தந்தை கடவுள் அவருக்கு வழிகாட்டினார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நம்முடைய முக்கியமான செயல்களை செய்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் நம்முடைய இல்லத்திலிருந்து வெளியே நாம் செல்லுகின்றோமோ, நாம் இறைவனிடத்தில் ஜெபித்து விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது அவர் நமக்கு வழிகாட்டுதலை தருவார். மூன்றாவதாக, அவர் எப்படி வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார் என்றால், இறைவன் நமக்கு நாம் அன்பு பாதையிலே
நீதி பாதையிலே நம்மை வழிநடத்துவார். இதைத்தான் நம்முடைய 2ஆம் வத்திக்கான் சங்கம் நமக்கு சொல்லுகிறது, இறையியலாளர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். நமக்கு எப்பொழுதெல்லாம் வாழ்விலே பிரச்சனைகள் வருகின்றதோ அதை நாம் என்ன செய்கிறோம்? இறை வார்த்தை ஒளியிலே நாம் என்ன செய்கிறோம்? அலசி ஆராய்கிறோம். ஏன் வந்திருக்கிறது? இறை வார்த்தை ஒளியிலே, அன்பு பார்வையிலே, நீதி பார்வையிலே நாம் சீர்தூக்கி பார்த்து நாம் அதை பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, இறைவன் அதைத்தான் செய்தார். எனவே அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். எனவே யாரெல்லாம் இறைவன் மீது அச்சம் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லா காரியத்தையும் அப்படித்தான் சொல்வார்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் நம்ம சொல்லுவோம். அப்படிதானே? மற்றவங்க என்ன பார்ப்பாங்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது யாரோ ஏதோ செய்து வச்சுட்டாங்க போல இருக்கு. ரெண்டு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப இறைவன் நம்முடைய வாழ்வின் ஊற்றாக இருந்தால் நாம் எந்த பார்வையில் நான் பார்ப்போம்? நாம் இறை வார்த்தையினுடைய ஒளியிலே நாம் அதை சீர்தூக்கி பார்ப்போம். எனவே பவுல் சொல்லுவது போல என்ன நடந்தாலும் எப்பொழுதும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தை ஒளியிலே எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளுகின்றவர்கள் தான் இதை செய்வார்கள். இறுதியாக 4வது, நாம் சட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் மதிக்கின்ற மக்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுகின்றார்களோ சட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் மதிப்பார்கள், மற்றவர்கள் மதிக்க மாட்டார்கள். அப்ப நாம ஆண்டவர் மீது அச்சம் கொள்கிறோமா இல்லையா? இருந்தால் நாம மதிப்போம். எல்லாத்தையும் இங்கே பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திருநாட்களிலும் முழு பூசை காண வேண்டும். நாம பார்க்கிறோமா பார்க்கலையா? ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கிறோமா பார்க்கலையா? திருச்சி விழுங்குறவங்க சொல்லி பார்த்தது, வருடத்தில் ஒரு முறையாவது நல்ல பாவசனம் செய்யணும். நம்ம செய்தோமா செய்யலையா? நம்ம செய்ய மாட்டோம். அப்படிதானே? இப்படி நிறைய இருக்குது. அப்போ சட்டங்கள் வழிகாட்டுதல்கள், அப்போ திருச்சபை நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்கிறது. அப்படிதானே? அப்போ நாம் இதை பின்பற்றுகிறோமா? இந்திய அரசு நமக்கு நிறைய சட்டங்களை நமக்கு தந்திருக்கிறது, அதை நாம் பின்பற்றுகின்றோமா? நான் பின்பற்றதில்லை. ஸ்கூலில் சொல்லுவாங்க நாளைக்கு லீவு விடணும்னு, அங்கே ஸ்கூலில் பாடம் வாங்கி நடத்துவாங்க. நடத்தவங்க நடத்த மாட்டாங்களா? நடத்தவங்க நடத்த மாட்டாங்களா? நடத்துவாங்க. அப்போ அது ஆண்டவர் மீது கொண்டு இருக்க அச்சமா? இதே போல ஒவ்வொரு காரியங்கள். அப்ப நான் அதை பின்பற்றுகிறேனா? நான் அதை பின்பற்றினால்தான் நான் சொன்ன அடுத்த என் பிள்ளைங்க கேட்பாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். எனவே இந்த வழிகாட்டுதல்கள், சட்டத்திட்டங்கள், இதை நாம் மதிக்க வேண்டிய, இதைத்தான் இந்த முதல் வாசகம் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த சட்டங்கள் வழிகாட்டுதல் வாழ்வினுடைய ஒளியாக இருக்கின்றது. இதை ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். சில நம்ம சொல்லியாச்சுன்னா அது மறை மாவட்டமாக இருக்கலாம். நமக்கு பங்கில் நிறைய சட்டத்திட்டம் வச்சுருப்பாங்க. மறை மாவட்டம் நமக்கு நிறைய தந்திருக்கிறது, இந்திய அரசு நமக்கு தந்திருக்கிறது. இதெல்லாம் எதற்காக? ஒரு சமூக நல்ல முறையில் இயங்க வேண்டும் என்பதற்காக. அதை பின்பற்றுகின்ற பொழுது அந்த சமூக நல்ல முறையாக இயங்கும், ஒரு ஒற்றுமையான ஒரு பாதையிலே, ஒரே நீரோட்டத்தில் இயங்கும். நாம் அதை பின்பற்றுவதில்லை. நாம் பின்பற்றுகின்ற பொழுது அந்த சமூகம் ஒளியினுடைய பாதையிலே, வாழ்வின் பாதையிலே அது இயங்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன இந்த காரியங்கள், எனவே நாம் ஆண்டவருடைய அச்சம் கொள்கிறோம் என்றால் எதற்காக நாம் அச்சம் கொள்ளுகின்றோம்? நாம் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது எவையெல்லாம் வாழ்வின் ஊற்றுகளாக இருக்கிறது. எனவே நாம் பின்பற்றுகின்ற பொழுது இவையெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களாக நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. 5 காரியங்கள். 1, நாம் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதல். 2வது, ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது அவர் நம்மை பாவத்திலிருந்து அது விடுவிக்கிறது. 3வது, அந்த ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது அது ஆவினுடைய கனிகள் ஒன்றாக இருக்கிறது. 4வது, ஆண்டவருடைய அச்சம் கொள்ளுகின்ற பொழுது நாம் மனிதர் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. 5வது, நாம் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சாபம் அல்ல, ஆசீர்வாதம். அதிலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 ஆசீர்வாதம்,
இரண்டாவது, நாம் முக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுகளை நாம் எடுக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நாம் எங்கே சென்றாலும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து விட்டு சொல்லிவிட்டு தான் சொல்லுவோம். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நாம் இறைவார்த்தை ஒளியிலே நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நான்காவது, சட்டங்களை, வழிகாட்டுதல்களை, அது குடும்பமாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், திருச்சபையாக, நாடாக இருக்கலாம், தருகின்ற வழிகாட்டுதல்களை நாம் என்ன செய்கிறோம்? மதித்து நடக்கின்ற மக்களாக இருக்கிறோம். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு மக்கபேயர். அந்த மக்கபேயர்களை பார்க்கிறோம், அப்படிதானே? அதில் 7 பேர் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கிரேக்க கலாச்சாரத்தை திணிக்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? நாங்கள் பின்பற்ற மாட்டோம் சொல்லிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார்கள், அப்படிதானே? அந்த தாய் சொல்றா, நீ கடவுளை வணங்குவதாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? அரசன் சொல்வதை கேட்கக்கூடாது, உண்மையான கடவுளுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுவார். எல்லாரும் 7 சகோதரர்கள் தங்களுடைய உயிரை கொடுப்பார்கள். பாருங்க, அந்த மதிப்பீடுகளுக்காக, வழிகாட்டுதலுக்காக, இறைவன் தருகின்ற அந்த மதிப்பீடுகளுக்காக. எனவே நாமும் இறைவன் தருகின்ற சட்டங்கள், வழிகாட்டுதலை மதிக்கின்ற மக்களாக வாழ்வோம். அதன் வழியாக இந்த வாழ்வின் ஊற்றை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு அவர் தருகின்ற வல்லமை உணர்ந்து இறையாசீர் பெற்ற வாழ்வாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிட ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று மொழிந்த ஆண்டவர் நாம் கேட்பதற்கு மேலாக தர காத்திருக்கின்றார். ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வின் தேவைகளை மன்றாட்டுகளாக சமர்ப்பிப்போம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீர் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று கூறிய இறைவா, இறை பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகியோர் தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள்வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்று என்னும் மைய சிந்தனையில் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் தந்தையர்களை ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் பங்கை வழிநடத்தி செல்கின்ற எம் பங்கு தந்தையை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் நலனையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். குணமளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் பங்கில் நோயினால் பாதிக்கப்பட்டோர், முதியோர் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வீடுகளில் இருக்கின்றோர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு மருத்துவராகவும் நல்ல நண்பனாகவும் இருந்து உம் கரம் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாதுகாத்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே எம் இறைவா, எங்கள் ஊரிலும் எங்கள் பங்கிலும் உள்ள மக்கள் இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் தங்கி படிக்கின்றவர்கள், வேலை பார்க்கின்றவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலனை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அரவணைக்கும் அன்பு தெய்வமே என் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் 3 மற்றும் 4 அன்பு இறை மக்களின் குடும்பங்களை முன்பாதம் தருகின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்று போல் என்றும் ஒற்றுமையாக ஆலயத்தில் நடைபெறுகின்ற எங்கள் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவும், ஆலய வளர்ச்சியில் எங்களை முழுமையாக ஈடுபடுத்த தேவையான உடல் நல மற்றும் நல மனநிலை தந்திட இறைவா உம்மையும் மன்றாடுகின்றோம். தந்தாய் எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே சில நிமிடங்கள் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய தெய்வீக திருச்சன்னத்திலே நாம் நிற்கின்றோம். நம்மை காக்கும் இறைவனுடைய கரங்களில் நாம் இருக்கின்றோம். இதோ இந்த தேவாலயம் கடவுளுடைய வல்லமையை, அவருடைய பிரசன்னத்தை நமக்கு முழுமையாய் உணர்த்துகிறது. இந்த மாலை வேளையிலும் இதோ இந்த விழா நாட்களின் இந்த நாளிலும் ஆண்டவருடைய இந்த மெய்யான பிரசன்னத்தை உண்மையாகவே உள்ளார உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடவுளின்று இந்த நாளில் இந்த வேளையில் இந்த ஆலயத்திற்கு நம்ம இழைத்து வந்து அவருடைய மாண்புமிக்க பலியிலே நம்மை பங்குபெற செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கடவுளால் ஆகாத காரியங்கள் எதுவுமே இல்லை என்பதை அவர் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். அவரிடம் கொள்ளுகின்ற அச்சத்தின் வழியாக தெய்வீக ஆசீர்வாதம் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இதோ இந்த வேளையிலே கடவுளுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக ஆண்டவரால் எல்லாம் ஆகும், என்னுடைய குடும்பத்திலே மாற்றங்கள் நிகழும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே மாற்றங்கள் நிகழும் என்ற அந்த உறுதியான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவர் இதோ கேட்கின்ற அத்தனையும் தருவதற்காக காத்திருக்கின்றார். விசுவாசத்தோடு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையளவு காரியங்களை காண முடியும் என்ற நம்பிக்கை தந்த ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு நாம் இந்த வேளையில் ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த மாலை பொழுதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொள்ள தந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம். இந்த விழாவிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தெய்வீக ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாக வேண்டுகின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் பல்வேறு குறைகளோடும் கஷ்டங்களோடும் பலகீனங்களோடும் ஆண்டவரால் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையோடு உடைய திருச்சன்னதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளை நிறுத்தோடுவீராக. பல்வேறு விதங்களில் கஷ்டப்பட்டவர்களாக, வேதனை உணர்ந்தவர்களாக, சுமை சுமந்தவர்களாக, மன அழுத்தங்களை உணர்ந்தவர்களாக வாடுகின்ற அத்தனை பேரை நிறுத்தோடுவீராக. உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் பாதம் வரை ஒவ்வொருவரையும் தொட்டு வேண்டிய நல்ல உடலுள்ள சுகத்தை யாவருக்கும் தரும்படியாக திருச்சன்னிதில் எப்போ கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆலயத்தில் நின்று நம்பிக்கையோடு தங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டுகின்ற ஒவ்வொருடைய வேண்டுதல்களுக்கும் கனிவாய் செவிசாய் தருள்வீராக. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளியூர்களிலும் உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உழைப்பினால் குடும்பங்கள் முன்னேற்றத்தை காண செய்தருள்வீராக. குடும்பத்திலே காணப்படக்கூடிய குழப்பங்கள் யாவும் அகன்று போவதாக. இல்லங்களிலே சமாதானத்தை ஆண்டவர் தருவீராக. ஒவ்வொருடைய மனங்களிலும் பிரசன்னமாக இருந்து ஒவ்வொருடைய வாழ்வையும் அன்று பொறுப்படுத்திக் கொள்வீராக. குழந்தைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், இளைஞர்களை ஆசீர்வதியும், இன்னும் முதியவர்களை ஆசீர்வதித்தருள்வீராக. உடைய மேலான ஆசீர்வாதங்களோடு நாங்கள் இல்லங்களுக்கு செல்ல ஆற்றல் தருவீராக. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை எதுவும் குறையப்படாது என்ற உடைய வார்த்தை இன்று எங்கள் வாழ்விலே நிஜமாவதாக. உங்களுடைய துயர மகிழ்ச்சியாக மாறும் என்ற உடைய தெய்வீக வார்த்தைகளை இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர செய்தருள்வீராக. இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சக்கியோக்கு சொன்னது போல இன்று எங்கள் வாழ்விலே மீட்பு உண்டாயிற்று அந்த வரிகளை நாங்கள் உள்ளார உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை அனுபவிக்க செய்தருள்வீராக. உடைய மேலான ஆசீர்வாதங்களை தாரும். எங்களுடைய பயணங்களில் பாதுகாப்பை தருவீராக. எங்களுடைய இல்லங்களிலே பிரசன்னமாக இருந்தல்வீராக. எங்களுக்கு முன்னும் பின்னும் பலமும் புறம் இடவுமாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானந்து. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனம் வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தை 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களாகிய எங்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நாங்கள் எவற்றையும் இடம் கேட்கின்றோமோ அவற்றை விண்ணகர் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் இடையேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விழம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உமன்பு தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். அப்பா தந்தையும் இந்த நாள் இந்த வழிபாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய 3-4 அன்பியங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உடைய பேர்பலன்களால் நிரப்புவீராக. அத்தோடு இந்த நாள் இந்த திருப்பலை கலந்து கொண்டு ஜெபிக்கிற நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுடைய எண்ணங்களில் எழுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் நன்மைத்தனம் நிறைந்திருந்தால் அவற்றை நாங்கள் முயற்சி எடுக்கிற போது தக்க நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்துதர்கள், எம் மண்ணின் மறை சாட்சி புனித தேவ சகாயம், மேலும் இவ்வலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை மகனேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் உள்ளங்களில் அமைதியையும் இல்லங்களில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு இந்த மாலை பொழுதில் நம்முடைய இதயங்களிலும் இல்லங்களிலும் பொழிகின்ற சமாதானத்தை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை படைத்தவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர் இவரை. இவரில் அச்சம் கொண்டு வாழும் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்க அன்பின் வானக விருந்தாக நம்மை தேடி வருகின்றார். இவரின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி பாடுவேன் இனிய இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன்
என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். நன்றி பாடுவேன் இயேசுவே, வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன். என்னை தேடியே வந்த தெய்வமே, என்று முன்னையே வாழ்த்தி பாடுவேன். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வழிக்கும் ஊற்று என்னும் மைய சிந்தனையில் நல்லதொரு மறைவுரை ஆற்றவும், இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி எங்களுக்காக ஜெபிக்க நல்ல தந்தையர்களையும் தந்து, எங்கள் மக்களுடன் பாசத்துடனும் பரிவுடனும் பழகி, எங்கள் மக்களுக்காக வருகின்ற துன்பத்தில் ஓடோடி சென்று உதவுவதற்காக எங்களுக்கு நல்லதொரு பங்கு தந்தையை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. அருள்மழை பொழியும் குழந்தை இயேசுவை எங்களுக்கு பாதுகாவலராக தந்து, நாங்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து, எங்கள் பங்கின் முன்னேற்றத்தில் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தியாக உள்ளத்துடன் செயல்பட நல்ல மனதை தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமுமாக இருந்து இன்றைய திருப்பலியை 3 மற்றும் 4வது அன்பிய இறைமக்கள் இணைந்து நல்ல முறையில் சிறப்பிக்க நீர் அருள் புரிந்தீர். எங்கள் அன்பியங்களை நல்ல முறையில் இந்நாள் வரை ஒற்றுமையுடன் வழி நடத்தி வர கிருபை செய்த உமது அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்களை காத்து வழிநடத்தும் அன்பு இறைவா, இன்று உம்முடைய திருச்சன்னதியில் நின்று மன்றாடி எங்கள் வாழ்வை நாங்கள் ஒப்புக் கொடுக்க செய்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் எளிய எல்லா வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து இவ்விழா நாட்களில் உம்முடைய மேலான ஆசிரியம் மீது பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்கவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நாளில் திருப்பலி வழியாக சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய மாற்றங்களை காண்கின்றேன். நீங்கள் நல்ல ஒரு பங்கு சமூகமாக இணைந்து வளர்ச்சியை நோக்கி நடைபெறுவதிலே ஆனந்தமடைகிறேன். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. பாடலாக இருக்கட்டும், இன்னும் இந்த வழிபாடு ஒருங்கிணைத்த விதம், சிறப்பித்த விதம் என அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. உங்களை நல்ல விதத்திலே வழிநடத்த அருமையான பங்கு தந்தையை பெற்றிருக்கின்றீர்கள். துடிப்போடு செயல்படக்கூடியவர், நிறைய காரியங்களை திட்டமிடக்கூடியவர், மக்களுக்காக இறங்கி சென்று பணியாற்றக்கூடிய நல்லதொரு பங்கு தந்தையை நீங்கள் பங்கு தந்தையாக பெற்றிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே அருட்தந்தை ஆல்வின் விஜய் அவருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய பங்கு சமூகம் இன்னும் மேலான வளர்ச்சியை காணும் என்ற நம்பிக்கையை நான் உணர்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அனுபவிக்கவர்களே, நம்முடைய குடும்ப விழாவினுடைய 2வது நாளை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு இந்த திருப்பலியிலே நாம் பக்தி உணர்வோடு பங்கெடுத்திருக்கிறோம். இந்த திருப்பலி சிறப்பு அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை சர்ஜன் ரூஃபஸ் அவர்கள். இந்த நாளிலே முன்கூட்டியே வந்து நம்மோடு பேசி உறவாடி இந்த நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த வளர்ந்து வருகிற சமூகத்திற்கு ஏற்றவாறு தொழில்நுட்பத்தில் அதிகம் பயின்றக்கூடிய ஒரு மனிதர், ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் கொண்டவர், செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையுமே நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். தந்தை அவர்கள் இந்த நாளிலே நாம் முன்கூட்டி பங்கு தந்தையாக பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அதே நேரத்தில் தொடர்ந்து இனி அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இறைவன் கொடுத்து வழிநடத்த வேண்டும். அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக, பங்கு அருள் பணி பேரவை சார்பாக, இனி சிறப்பிக்கின்ற 3-4 அன்பியங்கள் சார்பாகவும், வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் வாழ்வெளிக்கும் ஊற்றாகும் என்ற சிந்தனையிலே நல்லதொரு மறையுரையை நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி நெறிப்படுத்தி நாம் எவ்வாறு அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் வாழ்வெளிக்கும் ஊற்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில வரிசைப்படுத்தி நமக்கு சிந்திக்க வைத்து இந்த நாளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே முப்படிகளுடைய இயக்குனர், மறை மாவட்டத்திலே சிறப்போடும் என்று தந்தை அவர்கள் பொறுப்பெடுத்தார்களோ அந்த நாளிலிருந்து மறைக்கல்வியிலும் சரி, வார்த்தை வழிபாடு பணிக்குள்ளும் சரி, ஒவ்வொரு பணிக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அவரை அப்படி வேகப்படுத்தி கொண்டு செய்கிறதை மிக சிறப்பாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் என்னுடைய பங்கு தந்தை. இப்போது என்னுடைய பங்கு இறை சமூகத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து சீரோடும் சிறப்போடு வழி நடத்தக்கூடியவர்கள் தந்தை அவர்களின் நிச்சயமாக உங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும். ஏற்கனவே கல்லுக்கூட்டம் பங்கு இறை சமூகத்திலே பங்கு தந்தையாக இருந்து அந்த ஊரையே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு சென்ற தந்தை அவர்கள். அத்தோடு அவர் இருந்த இடத்துல எல்லாமே அவருக்கென்று ஒரு தடம் பதித்திருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்போடு செயல்படக்கூடிய தந்தை அவர்கள். அவர்கள் இன்று வந்து நமக்காக மறைவுரையாற்றி நம்மை சிந்திக்க வைத்ததோடு நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் பங்கு அருள் பணி பேரவை சார்பாகவும் பங்கு இறை சமூகம் சார்பாகவும் இந்த நாள் வழிபாட்டை சிறப்பிக்கின்ற சமூகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பாக திட்டமிட்டு சிறப்பித்திருக்கக்கூடியவர்கள் 3 மற்றும் 4 அன்பிய இறை மக்கள். இன்னைக்கு வருகை பவனியில் வருகின்ற போதும் சரி, உங்களுடைய சீருடையிலும் சரி, இந்த பீடத்தில் அழகுபடுத்தியிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிற போதும் சரி, காணிக்கை பவனிலே பங்கெடுக்கிற நிலையிலும் சரி, அதுவும் குறிப்பாக ஆரத்தி எடுக்கக்கூடுவதற்காக வந்து நின்ற கோலங்கள் எல்லாமே பார்க்கிற போது உண்மையிலேயே சிறப்பாக பயிற்சி எடுத்து நேர்த்தியாக செய்திருக்கிறீர்கள். இதை வழிபாட்டை சிறப்பு அமைவதற்கு திரைக்கு பின்னிருந்து உதவிகள் புரிந்தவர்கள், வழிபாட்டு குறிப்பினை தயார் செய்தவர்கள், இதை ஒருங்கிணைத்தவர்கள், இன்னும் பல்வேறு வழிகளில் இந்த விழா சிறப்புறுவதற்கு காரணமாக இருந்த 3 மற்றும் 4 அன்பிய இறைமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இந்த நாளில் நமக்கு திருப்பலி முடிந்தவுடனே இப்போ நமக்கு ஆன்மீக உணவு கிடைத்திருக்கிறது. இனி நமக்கு வயிற்றுக்கு உணவு நமக்கு 3 4 அன்பிய மக்கள் இணைந்து இந்த நாளில் நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அதை தயாரித்திருக்கக்கூடிய 3 4 அன்பிய இறை மக்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பங்கு மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நேற்றைய தினத்திலே நம்முடைய பங்கு இறை சமூகம் நடைபெற்ற அந்த கலை நிகழ்வு, அந்த பட்டிமன்றம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நம்ம
35,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுத்தா கூட இவ்வளவு சிறப்பாக நாம் சிந்திக்கவும் மனதில் ஆழத்தில் பதிவை ஏற்படுத்துகிற விதத்தில் நிச்சயமாக அமைந்திருக்காது என்று நான் எண்ணுகின்றேன். அவ்வளவு சிறப்பாக நேற்றைய தினத்திலே நிகழ்ச்சிகளை கொடுத்தார்கள். பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு முறை கூட வாழ்த்துக்கள். ஆமாம், நேற்றையும் நிறைய தட்டிட்டோம். அதே வேளையிலே நேற்றைய தினத்திலே பேச்சாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினோம். இன்று நடிப்பின் மூலமாக இது நம்முடைய பங்கு இறை சமூகம், நம்முடைய சின்ன சிறிய பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும், இளைஞர்கள், பெண்கள், வயதானவர்கள் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலே சவுல் பவுல் என்ற பிபிலிய வரலாற்று நாடகத்தை நடிக்க இருக்கின்றோம். எனவே நடிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல சிறப்பான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சில நேரத்தில் மேக்கப் பண்ண போயிருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் வெளியில் போயிருக்க வாய்ப்பு உண்டு. அத்தனை பேருக்கும் சிறப்பான பாராட்டுகள். தொடர்ந்து எல்லாரும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த நிகழ்வை கண்டுகளிக்கவும், அவர்களை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு 2 வார்த்தை நல்லா இருந்துச்சுன்னு 2 வார்த்தை அவங்கள பற்றி சொல்லிட்டு வீடு திரும்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நாளைய தினத்திலே வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடியவர்கள் அனைத்து சபைகள் மற்றும் சங்கங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வழிபாட்டை ஒருங்கிணைக்கக்கூடியவர்கள் திருப்பலி முடிந்தவுடன் பங்கு தந்தை ஒரு முறை சந்தித்து விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, நாளைய தினத்திலே மாலை 5:30 மணிக்கு நம்முடைய அறிவாலயம் திறப்பு விழா. இரவு சிறப்பு நிகழ்வாக சிம்சோன் என்று சொல்கிற பிபிலிய வரலாற்று நாடகம், அதுவும் நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் உள்ள மக்கள் இணைந்து நடிக்கின்றார்கள். எனவே அதுக்கும் தயாராக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, அறிவாலயத்திற்கு தேவையான பொருள், அதாவது புத்தகங்கள் காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இங்கே வந்திருக்கக்கூடிய இணை பார்த்தீங்கன்னா 3ஆம் அன்பியம் 4ஆம் அன்பியம் மட்டும் அதில் பங்கெடுத்தோம் காணிக்கை பவனியில். நாளைக்கு அப்படி அல்ல. நாளைக்கு காணிக்கை பவனியில் கலந்துக்கிட்டது அந்த பக்த சபை இயக்கங்கள் பங்கெடுக்கும். வருகை பவனிக்கு வருகிற போது நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் உள்ள அத்தனை நபர்களும், சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு வயதான மூதாட்டி வரைக்கும், தாத்தா வரைக்கும் எல்லாருமே இந்த பவனியிலே பங்கெடுக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே வாட்ஸ்அப் குழுமத்தில் உங்களுக்காக என்னென்ன புத்தகங்கள் நீங்கள் கொடுக்கலாம் என்று புத்தகத்தினுடைய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு 400 புத்தகத்திற்கு மேலான புத்தகத்தினுடைய பெயர்கள், அதனுடைய தொகை அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த புத்தகத்தை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்கள் அன்பிய பொறுப்பாளர்களிடம் அந்த புத்தகத்தினுடைய பெயர், அதனுடைய தொகை, அதனுடைய மதிப்பினை அதை எழுதி உடனடியாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை மீது உள்ளது செய்து தருவார். அன்புமிக்கவர்களே, இன்று சிறப்பு நிகழ்வாக வாழும் குடில் திறப்பு விழாவானது 5:30 மணி அளவில் நடைபெற்றது. உண்மையிலேயே இது பல நபர்களுடைய தியாகம். அதில் குறிப்பாக நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் செயல்படுகிற அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், பங்கு அருள் பணி பேரவை, இப்போது புதிதாக நம்முடைய 100ஆண்டு விழா, இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு நாம் எடுத்துக்கூடிய இந்த கட்டுமான குழு, இவர்கள் எல்லாருடைய ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி தான் இந்த குறுகிய காலத்திலே ஒரு வீட்டினை சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்று நாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கட்டுமான குழு, அடித்தள முழு வளர்ச்சி சங்கம், பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுக்கு மேலே ஒரு சில நபர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை பணமாக கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். தொகைகள் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தில் உங்களுக்கு லிஸ்ட்டாக போடப்படும். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பிறகு உங்களுக்கு ஆடியோவாக லாஸ்ட் நாள் முடியும்போ போடப்படும். திரு ஆல்டன் சிபு, திரு மரிய பிரான்சிஸ், திரு சாம்ராஜ், திரு அனீஸ், திரு எல்மிங்ஸ்டன், திரு சிக்ஸ்டர்ஸ், திரு வேதராஜ், திரு அமல்ராஜ், திரு கிளிட்டஸ், திரு ஜஸ்டஸ், திரு ஜெகன், திரு கிளாஸ்டன் இன்னும் பெயர் சொல்ல விரும்பாத ஒருவரும் உதவி செய்திருக்கிறார்கள். இவங்க எல்லாமே காசு கொடுத்து உதவி செய்தவங்க. இன்னும் அதுக்கு மேலே ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் யாருன்னு கேட்டாச்சுன்னா,
இந்த நாட்களில் நேரத்தை தியாகம் செய்து இந்த வேலை நடக்கக்கூடிய நேரத்தில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அங்கிருந்து உதவிகள் புரிந்தவர்கள் ஏராளம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு சிறிய விபத்தும் ஒன்று நடைபெற்றது. அதுலேயும் கூட நம்ம குழந்தை இயேசு நம்ம கூட இருந்த எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு பாதுகாத்தார். நிறைய கடின உழைப்போடு உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்துல இருக்கிறவங்க உண்டு, இல்லாமல் வெளியில் நிற்கிறவங்க உண்டு, இன்னைக்கு இங்கே வர முடியாமல் இருக்கிறவங்களும் உண்டு. அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல ஒரு கரவுல எழுப்பி நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகள், வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம். இதனால் நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு உதவிகள் புரிந்திருக்கக்கூடிய 4ஆம் அன்பியத்தை சேர்ந்த திரு வின்ஸ்டன் ஜெயராஜ், திருமதி ரோஸ் டாஃபினி திரேஸ் இவர்களுடைய குடும்பத்தார், இந்த குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்புமிக்கவர்களே, உணவு அருந்துகையில் முதல்ல வெளியில் நம்ம பக்கத்து அண்டி பங்கிலிருந்து நம்ம குடும்பத்திலிருந்து சொந்தக்காரங்களாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நான் சாப்பிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையிலே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க அந்த குறிப்பிட்ட நபர்கள் உடனடியாக அதை வாங்கி ப்ரோக்ராம் முடிஞ்சு கொண்டு கொடுக்கணும்னு தயவு செய்து நினைக்காதுங்க. இது முடிந்தவுடன் திருப்பலி முடிந்த உடனேயே அவர்களுக்கு முதலில் வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் வந்து சாப்பிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடலுக்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, கேள்வி நேரம் என்று சற்று மாறுபட்டு இருக்கும். நீங்கள் திருப்பலி முடிந்துவிட்டு வெளியே செல்லுகின்ற போது உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுமத்தில் கூகுள் ஃபார்மாக கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். இதை சரியாக 1 மணி நேரத்திற்குள் அதை நீங்கள் பதிவு செய்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அது 1 மணி நேரத்துக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் இன்னைக்கு கேள்வி கேட்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் நான் எப்பப்போ எழுதுறனோ அப்பப்போ மற்றவங்களும் எழுத தொடங்குறாங்க. அதனால் நான் எழுதுறத பார்த்துட்டு அப்படியே பண்ணனால கண்டிப்பாக எல்லாருக்கும் எழுதியிருப்பாங்க. அதனால் இன்று கூகுள் ஃபார்மில் திருப்பலி முடிந்த வெளியே செல்லுகிற போது உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கும். ஆன்சரை மட்டும் நீங்கள் பதிவு செய்து அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. அந்த மேலோகம் மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே, தாரமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே, சுகராக பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். Thank you.